நம்முடைய இந்த தொடர் வேத பாடத்தின் தலைப்பு புதிய ஏற்பாட்டிலிருந்து உபத்திரவத்தை பற்றின பாடங்கள். The heading of our Bible studies study on the persecution that is mentioned in the New Testament. கர்த்தருக்கு சித்தமானால் சுமார் 20 நிகழ்ச்சிகளை நாம் கற்றுக்கொள்வோம். If God willing, we will be learning from 20 incidents. நேற்றைக்கு இயேசு பிள்ளையை கொலை செய்ய ஏரோது ராஜா வகை தேடுதல் என்ற தலைப்பிலே தியானித்தோம். Yesterday we meditated about King Herod sought to kill child Jesus Christ. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு, today our heading is யோவான் ஸ்நாபகன் தலை வெட்டப்பட்டு மரித்தல், and the beheading of John the Baptist and his death. இது சுவிசேஷ புத்தகத்தில் எழுதப்பட்ட மற்றொரு உபத்திரவத்தின் நிகழ்ச்சியாய் இருக்கின்றது. It is yet another incidence of persecution that is written in the Bible. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களிலும், in the first 14 verses of Matthew chapter 14, மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 29 வரையிலான வசனங்களிலும், in Mark chapter 6 verses 14 to 29, லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரையிலான வசனங்களிலும் இது இருக்கின்றது. in Luke it's also mentioned 9 7 முதல் 9, even verse 9 7 to 9 verses. நான் நேற்று சொன்னது போல 20 பாயிண்ட்ஸ்ல நான் ஒவ்வொன்றையும் சொல்ல முற்படுவேன். I will attempt to tell everything in 20 points. உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் பாயிண்ட்ஸ் எழுதி நோட்ஸ் எழுதுவது சிரமமாக இருக்கலாம். You may find it difficult to write notes for each and every one. நான் என்ன செய்வது வழக்கம் என்றால், what is my habit is, அந்த 20 தலைப்புகளையும் ஒரு பேப்பர்ல எழுதி கொள்வேன். I will write all the headings of 20 such headings in a new paper. அதை நம்முடைய நோட்ல இந்த பக்கமாக அப்படி மடக்கி ஒட்டி வைத்தால் போதும். And if we stick it in the page of a notebook, it is sufficient. அதை இப்படி திறந்து வைத்தால் நோட்புக்கு இந்த பக்கமாக அது தெரியும். And if we open the notebook, we can see it in this side of the notebook. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு 20 தலைப்புகளும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. No need to write each and every heading every time. நம்பர் 1 2 3 என்று போட்டு எழுதினால் போதும். Or if you write it putting numbers 1 2 3 and write. சரி, அப்ப முதலாவது தலைப்பு நான் சொன்னேன், இரண்டாவது வேத பகுதியை சொன்னேன். First I told you the heading, second I told you the biblical portion. மூன்றாவது நிகழ்ச்சியினுடைய சுருக்கம். Now the third thing is the summary of the event. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். You have to look attentively the incident. மத்தேயு 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். Everyone take Matthew chapter 14. அந்த 14ஆம் அதிகாரத்திலே in verse 14 in chapter 14, முதல் 2 வசனங்களை பார்த்தால், if we read the first 2 verses, அங்கே கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டான். Herod the tetrarch heard the report about Jesus. அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி சொன்னான், நான் கொலை செய்த யோவான் ஸ்நானன் தான் உயிரோடு வந்து விட்டார் போல் இருக்கிறது என்று சொன்னான். And he said to his servants, this is John the Baptist, he is risen from the dead. அப்படி அவன் சொல்லுகிற சமயம் யோவான் கொலை செய்யப்பட்ட பிறகு. When he was talking, he talked after John the Baptist was beheaded. ஆனால் 3ஆம் வசனத்திலிருந்து, but from verse 3 onwards, அந்த யோவான் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பது திரும்ப எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. and the manner in which John the Baptist was killed is written in a clear way. இது ஒரு flashback போல இருக்கிறது. It is looking like a flashback. ஆகவே முதல் 2 வசனங்களும் இப்பொழுது அந்த நேரத்தில் உள்ள சம்பவம், அடுத்தது 3ஆம் வசனம் தொடங்கி வரக்கூடிய சம்பவம், அதுக்கு முன்னமே நடந்த சம்பவம் திரும்ப சொல்லப்படுகிறது. So the first 2 verses that talk about the present, and the rest of from 3rd verse onwards it is talking about what happened in the past. அதே போல தான் மார்க் 6ஆம் அதிகாரத்திலும் முதல் 2 வசனங்கள் அப்பொழுது சொல்லப்படுகிறது, அதுக்கு பிறகு உள்ள நிகழ்ச்சி தான் யோவானுடைய மரணத்தை தெரிவிக்கிறது. Likewise in Mark also in chapter 6 the first 2 verses talk about the present situation, and the rest of the verses talk about what happened earlier. உன்னிப்பாய் கவனிக்கிறவர்களுக்காக இதை சொன்னேன். I told this for the people who intently read and study. நடந்த சம்பவம் என்ன? What was happened? இந்த ஏரோது ராஜா தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்புவினுடைய மனைவியை இவன் திருமணம் செய்து கொண்டான்.
Herod married the wife of his own brother Philip. He married. இந்த ஏரோது நேற்றைக்கு சொன்ன ஏரோது அல்ல. This Herod is not the person whom we talked about yesterday. ஏரோது என்பது அவர்களுடைய ஒரு குடும்ப பெயர். Herod, the name Herod was their family name. நேற்றைக்கு சொன்ன ஏரோதனுடைய பேரன் ஆக இவன் இருக்க வேண்டும். He was supposed to be the grandson of the Herod what we discussed yesterday. நேற்றைக்கு சொன்ன ஏரோது இஸ்ரவேலை முழுவதும் ஆண்டவன். The Herod whom we talked about yesterday, he ruled over the Israel. ஆனால் இந்த ஏரோதுடைய காலத்திலே அது 4 பங்குகளாக பிரிக்கப்பட்டு அதில் ஒரு குவார்ட்டர், ஒரு கால் பங்கை இந்த ஏரோது அரசாளுகிறார். And during this Herod time, the Israel was bifurcated into 4 parts, and he was ruling. He was become the tetrarch of the place. இவனுடைய சொந்த சகோதரன் பிலிப்பு இன்னொரு மாகாணத்தை ஆளுகை செய்கிறான். And his own brother Philip, he was ruling over another region. அந்த பிலிப்புடைய மனைவியை and he the wife of his brother, இவன் திருமணம் செய்து கொண்டான். he married. இப்படி ஒரு ஒழுங்கீனமான காரியத்தை செய்தான். So he did such a indecent thing. அவளை ஏரோதியாள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And she is mentioned as Herodias. யோவான் ஸ்நாபகன் John the Baptist, ராஜா செய்த இந்த தவறை நேரடியாய் சுட்டிக்காட்டினான். he pointedly fingered at the hero of the king what the error he committed. நீ உன் சகோதரன் மனைவியை உனக்கு மனைவியாக்கி கொண்டது தவறு என்று சொன்னான். It is wrong that you have made the wife of your brother to as your wife. எனவே ஏரோதுக்கு கோபம் வந்தது. So the Herod got angered. அவன் ஆள் விட்டு யோவான் ஸ்நாபகனை கட்டுவித்து அவனை கொண்டு வந்து சிறைச்சாலையில் போட்டான். And he sent person and they bound him and they put him in prison. ஒரு ஒழுங்கை சுட்டிக்காட்டின ஒழுங்குக்காக ஒரு தவறை சுட்டிக்காட்டினதுக்காக சிறைவாசத்தில் இருந்தார். He was under imprisonment because he was pinpointing a wrongdoing of the king. தேவன் வகுத்திருந்த ஒழுங்கை மனிதனுக்கு சுட்டிக்காட்டின குற்றத்துக்காக அவர் அங்கே சிறைச்சாலையில் தண்டனை அனுபவிக்கிறார். And he was putting under undue duress in the prison because he was pinpointing a wrong which is contrary to the will of the Lord. இந்த ஏரோதியாள் அதிகமான கோபத்தோடு இருந்தாள். This Herodias was also very angry. அவள் எப்படியாயிலும் யோவான் ஸ்நாபகனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தாள். And she was hell-bent on killing John the Baptist. ஏரோதுவுக்கும் அது பிரியமாய் இருந்தது. And Herod was also, he had the same mind. ஆனால் 2 காரணங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. Here 2 reasons are being given. மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. It is written in Matthew. ஏரோது மக்களை கண்டு பயந்து யோவான் ஸ்நாபகனை கொலை செய்யவில்லை. Herod, he was fearful of the people and so that he didn't kill John the Baptist. ஏனென்றால் மக்கள் அவனை பெரிய தீர்க்கதரிசி என்று நினைக்கிறார்கள். Because the people held John the Baptist in high esteem as a great prophet. ஆனால் மறுபக்கம் on the other side, அந்த ஏரோது ராஜாவுக்கு ஒரு சின்ன நல்ல உள்ளம் இருந்தது. King Herod had a soft corner and he had a good heart. அதை குறித்து நாம் மார்க் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். We can read it in Mark chapter 6 verse 20. இந்த ஏரோது இந்த யோவான் ஸ்நாபகன் மேல் ஒரு நல்ல ஒரு மதிப்பு வைத்திருந்தான், ஒரு பயம், ரெவரன்ஷியல் ஃபியர் வைத்திருந்தான். King Herod had a reverential fear on John the Baptist. ஏனென்றால் இவன் ஒரு நீதிமான், இவன் ஒரு நல்ல பரிசுத்தமான மனிதன் என்று சொல்லி அவன் தெரிந்திருந்ததனாலே அவன் பிடித்து ஜெயில போட்டிருந்தாலும் அவன் மேல ஒரு மதிப்பு வைத்திருந்தான். Since because he knew John the Baptist was a righteous man and he was a pious man, though he was put him in prison, he had a great esteem for him. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, not only that, the Bible says, யோவான் ஸ்நாபகன் பேசும் பொழுதெல்லாம் ஏரோதுவுக்கு அது ஒரு குழப்பமாக இருக்கும். Whenever John the Baptist uttered words, it will stir up the heart of Herod. ஆனால் ஏரோது அதை கேட்பான், சந்தோஷமாய் கேட்பான். But Herod will listen it gleefully. என்று அந்த வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. And that verse tells us so. இவன் தப்பு செய்திருந்தாலும் அது உணர்த்தப்படும் பொழுதும் மற்றபடி யோவான் வார்த்தைகளை சொல்லும் பொழுது கேட்க அவன் விரும்பினான். Though he was committed sin and whenever he was told by John the Baptist, he was intent to hear
out of him. இப்ப அதிகாரிகளும் ராஜாக்களும் கூட தேவனுடைய மனுஷர்கள் சொல்லுவது அவர்களுக்கு பிடிக்காவிட்டாலும் அந்த வார்த்தைகளை கேட்க விரும்புகிறார்கள். And even the officials and all the kings, when they don't want to listen, they don't like to hear from God's people, yet again they want to hear. எனவே இந்த ரெண்டு காரணங்கள், ஒன்று ஜனங்களுக்கு பயந்து, இன்னொன்று அவனுடைய உள்ளத்திலேயே யோவானை குறித்து ஒரு பக்கம் ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. These two reasons, one side he was fearful of the people, on the other side he had a great esteem for John the Baptist. எனவே அவனை கொலை செய்யாமல் ஜெயிலிலே போட்டிருந்தான். So instead of killing him, he put him in prison. இப்படி இருக்கும் பொழுது ஏரோதுடைய பிறந்த நாள் வந்தது. In that situation, there was a day of birthday came of Herod, பெரிய விழா கொண்டாடினார்கள். and they celebrated in a big way. அப்பொழுது இந்த ஏரோதியாளுடைய மகள் வந்து நடனமாடி ராஜாவையும் விருந்தினர்களையும் மகிழ்வித்தாள். At that time, the daughter of Herodias, she came and danced and enlightened and entertained the people surrounded there. இந்த ராஜா அதிலே ரொம்ப அவர் மயங்கி அல்லது மகிழ்ந்து போய் அவளிடத்துல சொன்னா, நீ எது கேட்டாலும் தருவேன், ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் தருவேன் என்று சொன்னான். And King Herod became very happy about the performance, and he confessed that what all you ask I will give, even if you ask for the half portion of the land I will give it to you. உடனே இந்த பிள்ளைக்கு என்ன கேட்க என்று தெரியவில்லை. This damsel, she didn't know what to ask. ஒரே ஓட்டமாய் தாயாரிடத்திலே ஓடினாள். She ran to her mother. ராஜா இப்படி கேட்கிறார், என்ன கேட்க வேண்டும்? The king is asking such a question, what shall I ask of him? அவள் பாருங்கள் அதையே மனதுக்குள் வைத்திருக்கிறாள். சமயம் கிடைத்தோடனே அந்த யோவான் ஸ்நாபனுடைய தலையை ஒரு தட்டிலே வைத்து கேள் என்று சொன்னாள். And she was having nurturing the enmity against John the Baptist all the while, so she used the opportunity and told her, ask the John the Baptist's head to be cut off and it should be brought in a platter. அந்த மகள் வந்து அப்படியே கேட்டாள். And the daughter came and asked in that manner. வசனம் சொல்லுகிறது, ராஜா மிகவும் அது வேதனைப்பட்டான். And the king became very sorry. ஆனாலும் அவன் கொடுத்த வாக்கு நிமித்தமாய் அவன் அதை செய்யும்படி கட்டளையிட்டான். Though he had given a word and he accomplished the word. எனவே அங்கே யோவான் ஸ்நாபனுடைய தலை வெட்டப்பட்டு தாளத்தில் வைத்து கொண்டு வரப்பட்டது. So the king John the Baptist's head was beheaded and it was brought on a platter. அது அந்த மகளுக்கு கொடுக்கப்பட்டது. மகள் கொண்டு போய் தாயினிடத்தில் கொடுத்தார். And it was handed over to the daughter and she brought it to her mother. அந்த சரீரத்தை யோவானுடைய சீடர்கள் எடுத்து சென்று அடக்கம் செய்தார். And the disciples of John the Baptist, they took the body and they buried it. இதான் சம்பவ சுருக்கம். This is the summary of the event. இப்பொழுது உபத்திரவத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். We are studying about the persecution. இந்த உபத்திரவத்தின் நிகழ்ச்சியிலே, in the incident of this persecution, முக்கியமான உபத்திரவம் பண்ணுகிறவர் நபர் யார்? Who was the main culprit? Who was the persecutor? அது காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது. He was none other than Herod the Tetrarch. அவனோடு கூட இருக்கிற அந்த co-persecutors யார்? Who were the co-persecutors? They were abettors of the crime. ஏரோதியாளும் அவளுடைய மகளும். Herodias and her daughter. இப்பொழுது யார் ஏஜென்ட்ஸ் யூஸ்ட், யாரை பயன்படுத்தி அதை செய்தார்கள்? And how what were the agents through whom the persecution was taken place? ராஜாவுடைய போர் வீரர்கள் அல்லது பாடிகார்ட்ஸ். The bodyguards of the king. எந்த ஃபோரம் யூஸ் பண்ணப்பட்டது? What forum was used for the persecution? இந்த அமைப்பு, ராஜாவினுடைய பதவி பயன்படுத்தப்பட்டது இந்த உபத்திரவத்தை செய்வதற்கு. The position of the king was used for the persecution. இனி இந்த உபத்திரவம் செய்தவர்களுடைய செயல்பாடுகள். And what were the deeds of the persecutors? ஒன்று, அவர்கள் இந்த யோவான் ஸ்நாபகனுடைய தலையை வெட்டி ஒரு தாளத்தில் வைத்து அந்த ராணிக்கு கொடுத்தார்கள். They beheaded John the Baptist and put the beheaded head portion on a platter and they handed it over to Herodias. இப்பொழுது இந்த உபத்திரவத்தின் காரணம், உபத்திரவம் செய்தவர்களுடைய பாகத்தில் உபத்திரவத்தின் காரணங்கள் என்ன? And what was the reason for persecution from the point of view of the persecutors? மிக முக்கியமானது, அந்த ஏரோது மற்றும் ஏரோதியாளுடைய குற்றத்தை யோவான் ஸ்நாபகன் தெளிவாய் நேரடியாய் சொன்ன காரணத்தினால் ஏரோதியாள் கொண்டிருந்த வைராக்கிய கோபம். The anger that Herodias nurtured against John the Baptist, because he
upfront told about the crime what they were committing to the king. உபத்திரவத்துக்கு காரணங்களை பாருங்கள். See the reason for the persecution. இரண்டாவது, ஏரோது கொடுத்த ஒரு முன்பின் யோசிக்காத ஒரு உறுதிமொழி, அதுதான் இதற்கு காரணம். And the second reason is the Herod's commitment he gave in a hasty manner. இந்த ரெண்டு காரணங்களால் இப்படி ஒரு பயங்கரமான உபத்திரவம் யோவான் ஸ்நாபகனுக்கு நேரிட்டது. So because of these two reasons a great danger the life of John the Baptist became in endangerment. இதிலே முக்கிய பாதிக்கப்பட்டவர் யார்? The most persecuted person or suffered person in this persecution. இந்த யோவான் ஸ்நாபகன் தான் மெயின் விக்டிம். John the Baptist was the main victim. இங்கே கோ விக்டிம்ஸ் இல்லை. There were no co-victims in this இதிலே persecution. பாதிக்கப்பட்ட நபர்கள் யார்? Who are all suffered because of this? ஒன்று, அவனுடைய சீடர்கள் அவனை இழந்தார்கள். First, his disciples lost him. அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். They were the sufferers. அது மட்டுமல்ல, Not only that, இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டது. not only that, the heart of Jesus Christ was troubled. மத்தேயு 14 12 13 ஆகிய வசனங்களில் படிக்க முடியும். We can read it in Matthew chapter 4 verses 12 and 14. 12 and 13. Matthew chapter 14, 12 and 13. இயேசு இதை கேள்விப்பட்ட உடனே, When Jesus heard about it, அந்த இடத்தை விட்டு விலகி he departed from the place வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். and he went to a deserted place by himself. அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானன், The John the Baptist who gave baptism to Jesus Christ. அவரை இந்த உலகத்திலே இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகம் செய்து வைத்த யோவான் ஸ்நாபகன். He was the person who introduced Jesus Christ as the goat of the Lord. அவருடைய குடும்ப நண்பன், ஏனென்றால் மரியாளும் எலிசபெத்தும் அவள் குடும்ப நண்பர்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி ஒரு அருமையான சிறந்த ஒரு நெருங்கின ஒரு நண்பர். And they were all closely related and they were family friends. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய மரணம் நடந்திருக்கிறது. And such a great man's death has taken place. அவன் நீதியை உண்மையை சொன்னதற்காக அவனுடைய தலை வெட்டப்பட்டிருக்கிறது. Since because he told the truth, his head was beheaded. அந்த தேசத்திலே ஊழியம் செய்கிற ஒரு மனிதனுக்கு நேர்ந்த கதி, That the thing that happened to a man who was doing ministry in that place. இவைகளெல்லாம் நினைத்து இயேசு தனியே கடந்து சென்றார். So considering all these things, Jesus went to a far off place, deserted place. பயந்து செல்லவில்லை. He didn't went there because of fear. உள்ளத்தின் வேதனையோடு கடந்து சென்றார். He felt very sorry about the way he was murdered and he went off. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible says, அங்கே போன உடனே திரளான ஜனங்கள் தேடி வந்து விட்டார்கள். and when Jesus went there, a lot of people came in search of him. உடனே மனதுருகி அவர்களை சுகமாக்க ஆரம்பித்தார். And Jesus had a compassion about them and he was healing them. அவர் துக்கப்படுவதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லை. There was not enough time for him to feel sorry about. மக்களை பார்த்த பொழுது ஊழியத்தை தொடர ஆரம்பித்து விட்டார். On seeing the people, he started doing ministry unto them. ஹல்லேலூயா. Hallelujah. இப்படியாக ஒரு பாதிக்கப்பட்ட நபர்கள் என்று சொல்லலாம். So likewise we can say these are the sufferers. பாதிக்கப்பட்ட அமைப்புகள். What were the forums that were affected? ஒன்று, இஸ்ரவேல் தேசம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. First, the country of Israel was suffered because of this. ஏனென்றால் ஒரு அப்பாவி மனிதன், நீதிமான், தீர்க்கதரிசி, தேவ மனுஷனுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள். Because an innocent man, a righteous man, a godly man, these people shed his blood on the land. தேசத்தில் இரத்தம் சிந்தப்பட்டால் அந்த தேசத்தில் சாபங்களும் வேதனைகளும் வரும். If the blood is shed in the land, because of that, lot of curses and bad things will happen to the land. அதிலும் நீதிமான்களுடைய இரத்தம், தேவ மனிதர்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டால் அங்கே பயங்கரமான கஷ்டங்கள் உண்டாகும். If the pious people or the saints blood are shed, there will be a lot of calamity for the land. அப்போ இந்த ஏரோதுவின் இந்த செயலினாலே தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. So because of the deed of the king Herod, the land was in utter dismay. இரண்டாவதாக, Secondly, இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். the people of Israel, they got suffered. யோவானுடைய அருமையான பிரசங்கங்களை அவர்கள் இனி கேட்க முடியாதபடி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். They were suffered because no longer they are going to listen to beautiful sermons from the John the Baptist. குற்றங்களை சுட்டிக்காட்டி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் வழி நடத்துகிற ஒரு அருமையான ஊழியக்காரனை இழந்திருக்கிறார்கள். They have lost a wonderful, the servant of God who indicated the wrong in front of them without any fear or favor. எனவே இஸ்ரவேல் தேசம் பாதிக்கப்பட்டது, ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். So the land of Israel got suffered
suffered and the people of Israel got suffered. நாம் நேற்றைய தினத்திலே பாதிக்கப்பட்டவருடைய செயல்பாடு என்ன என்று தியானித்தோம். So yesterday we meditated about the deeds or deeds of the people who were சம்பவத்திலே அப்படி படிக்க எதுவுமே இல்லை. So in this incident there is no room for to study. யோவான் ஸ்நாபகன் ஒன்றுமே செய்யவில்லை. John the Baptist did nothing. அவர் ஜெயிலில் இருக்கிறார், திடீரென்று வருகிறார்கள், கழுத்தை வெட்டுகிறார்கள், கொண்டு போகிறார். He was imprisoned, all of a sudden he came beheaded and they finished him off. அவருடைய சைடுல எந்த செயலும் இல்லை. There is no reaction from his side. அவருடைய இனி அடுத்தது அவருடைய சைடுல இந்த உத்தரவுக்கான காரணம் என்ன? What was the reason from his side for such persecution? ஒரே ஒரு காரியம். There is only one thing. கண்ட குற்றத்தை நேரடியாக உறுதியாக வெளிப்படுத்தினார். And he was indicating the wrongdoing that he saw upfrontly. He put the fingers on the culprit. குற்றத்தை குற்றம் என்று நேரடியாய் சொன்னபடியினால் இன்றைக்கு அவர் இந்த நிலைக்கு ஆளாயிருக்கிறார். He called a spade and because of that he has become he has to endure all these sufferings. அடுத்து நான் சொன்னேன் பிறர் பகுதியிலிருந்து உபத்திரவம் வர காரணம் என்ன? What was the reason for persecution come from other people? இங்கே ஒரு நபர் இருக்கிறார். Here is one more person. ஏரோதியாளின் மகள். The daughter of Herodias. அவள் இதுக்குள் ஒன்றும் சம்பந்தப்பட்டவள் அல்ல. She is not related into this thing. ஆனால் அறியாமையினாலேயே அவள் தன் தாயினுடைய கொரூர திட்டத்துக்கு வழிவகுத்து கொடுத்து விட்டாள். But because of her ignorance, she paved the way for her mother to fulfill her intent. அவளுடைய நடனம், அவளுடைய வார்த்தை இவைகளினால் ஒரு பெரிய தீர்க்கதரிசி கொலை செய்யப்படுகிறார். Because of her dancing and because of her words, a great prophet was killed. ஆனால் அவரை குறை சொல்ல முடியாது. அவள் இவைகளை அறியாமையினாலே செய்கிறாள். But we can't put the blame on her because unknowingly she did all these things. அடுத்ததாக இதிலே தேவனுடைய செயல் என்ன? And what is the act of the Lord in this? இங்கே நாம் பார்க்கிறோம். Here we see தேவன் யோவான் ஸ்நாபகனுடைய உயிரை காப்பாற்றவில்லை. The Lord didn't save the life of John the Baptist. நேற்றுக்கு குழந்தை இயேசுவினுடைய உயிரை எப்படி அழகாய் தேவன் காப்பாற்றினார் என்று நாம் பார்த்தோம். Yesterday we meditated how beautifully the Lord protected the life of child Jesus. ஆனால் இங்கே யோவான் ஸ்நாபகனுடைய உயிரை தேவன் காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை. But here the Lord didn't take any step to protect or save the life of John the Baptist. ஆனால் அவனுடைய ஆத்துமாவை அவர் பூரணமாக பாதுகாத்தார். But he protected his soul fully. அவன் உத்தமன், அவன் பரிசுத்தவான், தேவ மனுஷன். He was righteous, he was a saint and he was a man of God. அவனை குறித்து இயேசு கிறிஸ்து மத்தேயு 11 முதல் 15 வரையிலான வசனங்களில் நல்ல சாட்சி கொடுத்திருக்கிறார். Jesus Christ gave a good testimony about him in Matthew chapter 11. ஆகவே மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம், அவன் ஒரு தேவ மனுஷன், அவன் பரலோக ராஜ்யத்தில் கடந்து சென்றவன். So without any doubt we clearly understand and believe that he was a righteous man and he went to heaven. எனவே இங்கே தேவன் அவனுடைய ஆத்துமாவை பத்திரமாக பரலோகம் கொண்டு சேர்த்தார். So God took his soul to heaven. ஆனால் உலகத்திலே அவனை தொடர்ந்து ஜீவனோடு வைப்பதற்கான நடவடிக்கை தேவன் மேற்கொள்ளவில்லை. But Lord didn't take any step to keep him in the life. அடுத்தது தீர்வு அல்லது ரிசல்ட் என்ன? What was the result? யோவான் ஸ்நாபகன் மரித்தான். John the Baptist died. அதுதான் அதோடைய ரிசல்ட். That was the result. இப்பொழுது தேவனுடைய நோக்கம் என்ன? டிவைன் மேண்டேட் என்ன? What was the divine mandate behind this persecution? இதிலே நாம் பார்க்கிறோம், யோவான் ஸ்நாபகன் தன்னுடைய புவி யாத்திரையை அந்த வகையில் முடிப்பது தேவனுடைய சித்தமும் அது தேவனுடைய வேளையுமாக இருந்தது. And it was the will of God and it was the time of God in such a manner that the John the Baptist should end his earthly life. ஏனென்றால் நேற்றைக்கு நாம் இவ்வளவு தியானித்தோம், தேவன் நினைத்தால் காப்பாற்ற முடியும். Yesterday we meditated that if God was willing he could have saved him. இதே போல பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து வைத்த பொழுது மறுநாள் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த பொழுது அழகாய் பேதுருவை தேவன் வெளியே கொண்டு வந்தார். Likewise when Peter was imprisoned and he was about to be killed the next day, during the night God let him off beautifully. பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்தில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அற்புதமாக வெளியே கொண்டு வந்தார். Apostle Paul and Silas, when they were imprisoned in the Philippi town, God took them out beautifully. யோவான் ஸ்நாபகனையும் வெளியே கொண்டு வர தேவனால் முடியும். It was able for the Lord to bring out and save
John the Baptist's life ஆனால் also. தெளிவாக தெரிகிறது இது தேவனுடைய சித்தமும் வேளையுமாக இருந்தது. And it is quite clearly, we can understand that it was the will and the time of God. அவன் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் ஒரு இரத்த சாட்சியாக மரிக்க தேவன் சித்தம் கொண்டார். And it was the will of God, according to the word of God and plan of God, he had to die the death of a martyr. அவன் தேவனுடைய நீதியை சொன்னதற்காக இரத்த சாட்சியாய் மரித்தவன். He became a martyr because he was stressing for the righteousness of the Lord. ஆகவே இது தேவனுடைய சித்தமும் வேளையுமாக இருந்தது. So it was the will and the time of the Lord. இனி கடைசியாக இதில் நாம் கற்றுக்கொள்வது என்ன? And finally, what we are learning out of this. 5 காரியங்களை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். I want to say 5 things. இவைதான் முக்கியமான பகுதி. So this is the important portion. இந்த உபத்திரவத்தின் நிகழ்ச்சியிலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளுகின்றோம்? What are the lessons that we learn out of this persecution? ஒன்று, First, யோவான் ஸ்நாபகனை போல தவறை தவறென்று சுட்டிக்காட்ட நாம் தைரியமுடையவர்களா இருக்க வேண்டும். we have to be a courageous people to indicate the wrong as wrong. We have to call the spade a spade like John the Baptist. அது ஒருவேளை நம்முடைய உயிரை கொண்டு போக வேண்டிய நிலை இருந்தாலும் தைரியமாய் சொல்ல வேண்டும். Even it will put our life endangerment, we have to say it courageously. இந்த உலகத்தில் தவறை தவறென்று சொல்ல ஆட்கள் இல்லை. There is no people to call a spade a spade. ஏனென்றால் அவரவர் தன் காரியத்தையே பார்க்க தொடங்கி விட்டார்கள். Because people have started to look after their own affairs. அடுத்தவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் தான் அடுத்தவர்களிடத்தில் இருக்கிற தவறை அவர்களுக்கு சுட்டி காட்டுவார்கள். If at all we have a heart for the betterment of the other people, we will be telling them what is wrong with them. இந்த சபை நன்றாக இருக்க வேண்டும், கிராமம் அல்லது தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான் அதற்கு எதிரடையாய் தன்மைகள் கிரியைகள் கொண்ட மக்களுடைய தவறை சுட்டி காட்டுவார்கள். The people who want the church to be perfect and the people who want their village to be perfect, when they find fault with others, they will indicate them. பொறுப்பு இருந்தால்தான் அவர்கள் குறையை சொல்லுவார்கள். If they have the responsibility, they will indicate the fault of others. சிலருக்கு பொறுப்பு இல்லை, people don't have the responsibility, ஆனால் கேலி கிண்டல் போல அடுத்தவருடைய குறைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். but they will just and they make a mockery out of others wrongdoing. அவர்கள் என்ன செய்வார்கள்? Such people will do, ஒருவரிடத்தில் குறை கண்டால் அவரை விட்டுவிட்டு மற்ற எல்லாரிடத்திலும் அதை சொல்லுவார்கள். and if they find fault with a person, instead of correcting him, they will carry and spread the rumors. இதுதான் மோசமான குணம். This is a bad character. இந்த தன்மை தேசத்தையும் சபையையும் எல்லாவற்றையும் கெடுக்கின்ற நிலையை கொண்டு வரும். And this kind of character will destroy the image of the church and the village and the city. ஒரு மனிதனுடைய குறையை நேரடியாக அவனிடத்தில் சொல்ல வேண்டியது சக மனிதனாகிய நம்முடைய பொறுப்பு. It is the responsibility of each and every one of us. If we find fault with a fellow human being, we have to tell it up front. உன் சகோதரன் குழியிலே விழாதபடி அவனை பாதுகாக்க வேண்டியது சகோதரனாகிய உன்னுடைய பொறுப்பு. It is our responsibility as a brother from keeping a person from falling into a fit. எனவே இந்த குற்றத்தை கண்டு கஞ்சாடையாய் இருந்தால் பழி நம்மேல் சுமரும். If we see a wrongdoing and turn a blind eye, and the accusation will be put on us. இந்த காலத்தில் இது சொல்லுவது கடினமான காரியம்தான். And it is tough to talk about this nowadays. ஏனென்றால் 199 பேரும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இல்லை. Because now 99% of people, they are not in a position to accept this. இந்த ஏரோதியாள்களை போலத்தான் இருக்கிறார்கள். People are like Herod and Herodias. இன்னொன்று, மக்களும் மற்றவர்கள் திருந்த வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் கொண்டவர்களாகவும் இல்லை. On the other side, even the people, they are not they don't have the good heartedness for the correction in others. எனக்கு பாதிப்பு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றே நினைக்கிறார்கள். And they are thinking that I should not be troubled. ஆனால் நம்மிடத்தில் தேவன் உள்ளதை சொல்லும்படி எதிர்பார்க்கிறார். But God expects us to tell what is the truth. ஆனால் அந்த நேரடியாய் அந்த மனிதனிடத்தில் தான் சொல்ல வேண்டும். But we have to tell it to the concerned person. அதை சொல்லும் பொழுதும் சில காரியங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். And when we tell the truth, we have to be mindful of certain things. வயது வரம்புகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். We have to take the age limit into consideration. ஆனா பெண்ணா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். We have to take into consideration whether the person is belonging to a male gender
or female gender. இப்ப சிலரிடத்தில் தான் நேரடியாய் பேச வாய்ப்புண்டு. So we have a little chance to talk directly to people. மற்றவரிடத்தில் யார் மூலம் அதை தெரிவிக்க வேண்டுமோ அப்படித்தான் தெரிவிக்க For முடியும். the rest of the people to whom it can be directed, it can be conveyed, we have to use them. ஆனால் அதிலும் அதிக விவேகத்துடன் ஞானத்துடன் செயல்பட வேண்டும். Even that also we have to use our wisdom. ஒரு கணவனிடத்தில் ஒருவித தவறு இருக்கிறது, அதை அவருடைய மனைவிடத்தில் சொன்னால் இந்த குடும்பம் பிரிந்து போக சூழ்நிலை வரும். அதிலே விவேகத்தோடு தான் செயல்பட வேண்டும். If there is a fault with a husband, to tell the fault to his own wife, we have to use our wisdom. Otherwise there will be problem in the house. எனவே குற்றத்தை நாம் உணர்த்த வேண்டும். So we have to indicate what the wrong is. ஆனால் எப்படி யாரிடத்தில் எப்பொழுது சொல்ல வேண்டும் என்ற அதிக விவேகத்துடன் செயல்பட வேண்டும். So we have to be better. We have to use our judgment and our wisdom, when to tell, what to tell, how to tell. தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ற நிலையிலே As a servants of God, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் பொழுது when we proclaim the word of God, சிறியவருக்கும் பெரியவருக்கும் பயப்படக்கூடாது. we should not fear about the little ones and the big ones. அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சாதா மக்களுக்கும் பயப்படக்கூடாது. We should not fear about the people who are in authority and for the common man. பணக்காரையும் ஏழைகளையும் நினைத்து We பயப்படக்கூடாது. should not fear about the haves and have-nots. எந்த வித்தியாசமும் இன்றி தெளிவாய் உள்ளபடி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். Without any discrimination or distinction, we have to proclaim the word of God as it is. அப்படி நாம் பிரசங்கிக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தைகளிலே வேண்டியதான அந்த குற்றங்கள் வெளிப்படுத்தப்படும். So when we preach the gospel in that way, then only the things that we have to indicate should be indicated. Hallelujah. Hallelujah. இங்கே கவனித்துக் கொண்டிருங்கள். Praise the Lord. Hallelujah. ஆகவே அன்பானவர்களே, நாம் குற்றங்களை தெளிவாய் உணர்த்தக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். So we have to have the courage to indicate the wrongdoing correctly. இரண்டாவதாக, secondly, நம்மிடம் ஒருவர் ஒரு தவறை சொல்லும் பொழுது, நம்முடைய தவறை சொல்லும் பொழுது, when somebody tells our fault to us, இந்த ஏரோதை போலவும் ஏரோதியாளை போலவும் நாம் செயல்படக்கூடாது. we should not behave like the Herod and the Herodias. Hallelujah. Hallelujah. நம்முடைய தவறை நம்மிடத்தில் ஒருவர் சொன்னால், when somebody tells our own fault to us, நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். we have to have the heart to accept it. தாவீது ராஜாவிடத்திலே நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவருடைய தவறை உணர்த்தின பொழுது, prophet Nathan came and told the wrongdoing of David to himself. அவர் நாத்தானுடைய தலையை எடுக்கவில்லை. He didn't want the head of Nathan to be beheaded. அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து ஒப்புக்கொண்டார். He understood and realized his own fault. He accepted that. அதே போல தவறை ஒத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். Likewise, we have to the people who accept our own fault. ஊழியக்காரர் மூலமோ ஒரு சகோதரன் மூலமோ யார் மூலமோ நம்முடைய தவறு உணர்த்தப்பட்டாலும் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். When our wrongdoing is indicated either by a person or the servant of God, we have to be in a position to accept it. சிலவேளை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு பேசுவார்கள். Sometimes they misunderstood us and they talk in a wrong way. அப்பொழுது அதற்கு தகுந்த விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும். Then we have to give a perfect and related explanation. தவறென்றால் தவறை ஒத்துக்கொள்ளுவோம், திருந்துவோம். If there is a wrongdoing on our part, we have to accept it and correct ourselves. நாம் தவறு செய்யாமல் இருக்க அவர்கள் நாம் தவறு செய்தோம் என்று மாத்தி புரிந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அதுக்கு தகுந்த விளக்கத்தை கொடுப்போம். When we did no wrong but they misunderstood in a wrong way, and we have to understand that and explain it to them. Hallelujah. Hallelujah. இந்த நல்ல பக்குவம் நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும். We have to have this kind of attitude in us. என்னுடைய தவறை சுட்டிக்காட்டி விட்டார்கள் என்று கோபம் வரக்கூடாது. We should not become angry since because they have indicated my wrongdoing or my fault. என்னை போய் இப்படி தவறாய் புரிந்து வைத்திருக்கிறார்களே என்றும் கோபம் வரக்கூடாது. We should not become angry because they have misunderstood us in this way. என்றால் இது உலகத்திலேயே நடக்கக்கூடிய விஷயங்கள் So தான். all these things are happening in the day to day life. தவறு இருந்தால் உடனே ஒத்துக்கொள்ளுவோம். If there is wrongdoing on our part, we have to accept it. அதை உடனே திருத்துவோம். We have to mend it. அது நமக்கு பிரயோஜனமானது. That will bring us blessings. Hallelujah. Hallelujah. சிலர் முகத்துக்கு முன்பாக நம்மை உயர்த்தி பேசிக் கொண்டிருப்பார்கள். Some people will praise us or eulogize us in front of us. ஆனால் முதுகு பின்னால போய் நம்முடைய குற்றங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். But they will be the people who are the backbiters. அவர்கள் உண்மை உள்ளவர்கள் அல்ல. But they are not truthful people. ஆனால் நம்முடைய முகத்துக்கு முன்பாக நின்று சகோதரனே நீர் செய்வது சரியல்ல என்று ஒரு மனிதன் சொன்னால் அவன் உண்மை உள்ள மனிதன். But if somebody stands before us and says upfront, brother, what you are doing is wrong, he is a genuine person. அந்த மனிதனுக்கு விரோதமாய் நாம் செயல்படக்கூடாது. We should not act against such a good person. நம்முடைய பிரதிபலிப்பு
திரும்ப அந்த மனிதன் நம்மிடத்தில் வராத அளவுக்கு செய்துவிடக் கூடாது. And our reaction should not make the person not to come us to again. அந்த நல்ல தன்மை நமக்குள் இருந்தால் நாம் கிறிஸ்துவுக்குள் வளர முடியும். If we have this good characteristic, we can grow in Jesus Christ. மூன்றாவதாக, Thirdly, இந்த ஏரோதுவை போல நாம் அவசர உறுதிமொழிகள் எல்லாம் கொடுக்க கூடாது. like this hero, we should not be hasty in giving commitment or committing ourselves. ஒரு காரியத்தில் அப்படியே மயங்கினது போல மாறி ராஜ்யத்தில் பாதி வேணுமானால் தருகிறேன், எதை வேணாலும் கேள் என்று சொல்லுகிறார். He got enchanted in this little way, and he gave a word that if you ask the half portion of the land, I will give it to you. ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு ராஜா இப்படி பேசலாமா? Such a grateful king, so should he talk like this? இப்படிப்பட்ட உறுதிமொழிகளை கொடுக்க கூடாது. He shouldn't have given such promises. உணர்ச்சி வசப்படுகின்ற சில ஆபத்துகளுக்குள் நம்மை கொண்டு போய்விடும். Sometimes becoming emotional will drag us into dangerous situations. நம்மிடத்தில் வந்து ஒரு நபர் நம்மை புகழ்ந்தால் உடனே அந்த புகழ் உணர்ச்சிக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. Somebody comes forward and praises us, we should not give into that feeling. அவர் நம்மை புகழ்ந்து விட்டு அவர்களுக்கு வேண்டியதை நம்முடைய வாயிலிருந்து பெற்றுக்கொண்டு போய் விடுவார். And they will come and praise us, and out of our mouth they will get what they wanted. அதுக்கு பிறகு தான் நாம் புரிந்து கொள்வோம், ஐயோ நான் ஏமாந்து போனேனே. Then only we will realize, oh, I have become fooled. ஆனால் வார்த்தையை சொல்லிவிட்டேன், இனி மீற முடியாதே என்று சிக்கிக் கொள்வோம். And we will become entangled since we have committed and gave promise. சிலர் வந்து அழுது நம்மை ஓ என்று சொல்லி அந்த வேதனையை உணர வைத்து அப்படியே உணர்ச்சி வசப்படுத்தி ஏமாற்றி விட்டு போய் விடுவார். Some people come out crying and they will move our heart, and because of that movement we will be losing our heart. எனவே நாம் இருதயத்தில் புறாவை போல கபடற்றவர்களாய் இருக்கும் பொழுதே நாம் நம்முடைய ஞானத்தில் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். So when we are guileless like a dove, we have to be very cunning, we have to be very watchful and careful like a serpent. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்து எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருந்தபடியினால் அவர் எல்லாருக்கும் உடன்படவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. Since because Lord Jesus Christ knew about everyone's heart, he was not accompanying everyone. ஆகவே நாமும் இதிலே விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். So we also move with a lot of wisdom. ஒரு திடீர் உறுதிமொழிகளை கொடுத்து விடக் கூடாது. We should not give hasty promises. எத்தனையோ பிள்ளைகள் இதனால் தங்களுடைய வாழ்க்கையை அழித்திருக்கிறார்கள். Lot of girls, they have lost their life for that. ஒருவன் வந்து மைக்கு பேசுகிறான், நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்து விடுவார்கள். Some people, some guys will come and talk, I am going to marry just you, only you, and they will give promise. கடைசியில் அதுக்காக போராடி பெரிய இழப்புகளையும் பெரிய வேதனைகளை எல்லாம் சம்பாதிக்கிறார்கள். And for that they have to fight hard, because of that there will be lot of setbacks in their lives. இவர்களுக்கே விட வேண்டும் என்று நினைத்தால் அந்த வார்த்தை சிக்க வைத்து விடுகிறது. And when they want to get rid of the relationship, their promise will keep them entangled in the relationship. இதுபோல பிசினஸ் விஷயங்களில் சிக்கி போகிறவர்கள் இருக்கிறார்கள். Likewise there are so many people, they get entangled in their businesses. எனவே எந்த ஒரு உறுதிமொழி கொடுப்பதற்கு முன்பதாக அதிகம் ஆலோசிக்க வேண்டும். So before giving out a word or a promise, we have to think twice. அதேபோல தேவனிடத்தில் பொருத்தனைகள் செய்யும் பொழுதும் கவனத்துடன் தான் செய்ய வேண்டும். And when we commit ourselves to the Lord and make penances, we have to be very careful. யெப்தா என்கிற மனிதன் தேவனிடத்திலே ஒரு பொருத்தனை செய்தார். A man called Jephthah, he made a commitment to the Lord. இந்த யுத்தத்திலே நீர் என்னை ஜெயிக்க செய்தால், if you make me victorious in this battle, நான் திரும்பி வரும்பொழுது என் வீட்டு வாசப்படியிலிருந்து எது வருமோ அதை உமக்கு பலி செலுத்துவேன் என்று சொன்னார். And when I come back from the battlefield victoriously, what comes from the forth from my household, I will offer you as a offering. அவர் நினைத்திருப்பால் ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு பறவையோ வரும் என்று நினைத்திருப்பார். He would have thought a goat or a bird will come out of his house. ஆனால் அவர் திரும்பி வந்த பொழுது அவருடைய மகள் வாசப்படியிலிருந்து இறங்கி வந்தார். And when he was coming back, his own daughter was stepping out of the house. இப்பொழுது செய்த பொருத்தனை என்னவாவது? Now what will the penance will happen to the? ஆகவே இப்படி நெருக்கத்திலே அவசரப்பட்டு பொருத்தனைகள் செய்யக்கூடாது. So in a constrained situation, we should not hastily make promises. ஞானமற்ற பொருத்தனைகள் செய்யக்கூடாது. We should not make promises without knowledge. பொருத்தனைகள் செய்துவிட்டு நிறைவேற்றாமல் போவதை பார்க்கிலும் பொருத்தனைகளை செய்யாதிருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says it is better not to commit anything instead of committing and not doing it. ஆகவே ஆவியானுடைய ஆலோசனையோடு நல்ல வளர்ச்சிக்கு ஏற்ற பொருத்தனைகளை செய்து கொள்வது நல்லது. So it is better always with the counsel of the Holy Spirit, for the sake of the spiritual growth, we have to make promises.
இங்கே இது ராஜா செய்தது போல நாம் செயல்பட்டு விடக்கூடாது. So we should not behave the manner in which the king Herod behaved. அவசர உறுதிமொழிகள், அவசர பொருத்தனைகள் ஆபத்தில் கொண்டு விட்டு விடக்கூடாது. Hasty promises and hasty commitments should not lead us to danger. ஏது ஒன்றும் நம்மை உணர்ச்சியில் எடுத்துக்கொள்வதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. We should not we should not become fall flat for our emotions. மனதை பட்டணத்தை பிடித்து அடக்கிறவனிலும் மனதை அடக்கிறவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. The man who can control his heart is better than a man who can control the city. அதே போல சிந்தையை அடக்குவது போல உணர்ச்சிகளை அடக்க வேண்டும். So likewise we have to control our thoughts and we have to control our emotions. உணர்ச்சி வசப்பட்டால் பிறகு நிலை தவறிவிடும். If we become emotional and we will lose our stand. கோப உணர்ச்சியினால் நிறைய தீமைகளை பலர் அனுபவித்திருக்கிறார்கள். Because of the anger so many people they endured a lot of hardships. பகை விரோதம் போன்ற உணர்ச்சியினாலும் அநேகர் பல தீமைகளை அனுபவிக்கிறார்கள். Hatred and enmity, because of that so many people endured great hardships. ரொம்ப சந்தோஷ உணர்ச்சியினாலே ஆபத்திலே சிக்கினவர்கள் இருக்கிறார்கள். And there are people because of their happy emotion they have lost themselves. அன்பு உணர்ச்சியினாலே ஆபத்திலே மாட்டினவர்கள் இருக்கிறார்கள். Because of the emotion of love so many people got entangled in problems. இந்த எல்லா உணர்ச்சிகளும் தேவையான சமயம் தேவையான அளவுக்கு தேவைதான். So all the feelings and emotions we have to show them in a limited way. ஆனால் அது அளவு கடந்து போகும் பொழுது ஆபத்தை உண்டாக்கும். If it goes beyond certain limit and it will create problem, danger for us. தண்ணீரை அணைகட்டி வைத்து சேனல் வெட்டி கரெக்டாக பயன்படுத்தினால் தேசம் வளம் பெறும். If the water is properly used by using the stoppages and use it for the agriculture, the country will thrive. தண்ணீரை சும்மா விட்டால் காட்டாற்று வெள்ளம் எல்லா ஆபத்தையும் விளைவித்து விடும். And without any restraint, if the water is being let off, and it will create lot of havoc in the country. அதேபோல நம்முடைய சிந்தனையும் நம்முடைய உணர்ச்சியையும் அணைகட்டி பாதுகாத்து செலுத்த வேண்டிய இடத்தில் செலுத்த வேண்டிய அளவு செலுத்தினால் வாழ்க்கை மிகவும் வளம் பெறும். Likewise, if we use our thoughts and control our emotions and use it properly, and our life will be a blessed one. சிந்தனையோ உணர்ச்சியோ காட்டாற்று வெள்ளம் போல விட்டால் நிச்சயம் ஆபத்தும் தோல்வியும் தான் வரும். And if we let go our thoughts and emotions without any restraint or control, and it will bring us lot of dangers. ஆகவே தேவ பிள்ளைகள் இவைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். So being children of God, we have to be careful in all these things. நான்காவதாக, fourthly, ஏரோதை போல நீ விரும்பாததை செய்யும் நிலைக்கு உன் வார்த்தையாலோ உன் மனைவியின் கருத்து வேறுபாட்டாலோ நிர்பந்திக்கப்படுகிற சூழ்நிலை வராமல் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். We have to behave very carefully without being constrained by our own hasty promises or the compulsions of our own spouse. ஏரோது இந்த ரெண்டு காரியத்துல தான் மாட்டிக்கொண்டார். Herod became entangled because of these two things. அவர் யோவானை கொல்ல வேண்டும் என்று மனதார நினைக்கவே இல்லை. He was not intent to kill the John the Baptist. செய்ய விரும்பாத மாபெரும் தவறை அந்த மனிதன் செய்தார். He made a great error, committed a grave sin that did not wanted to commit. வாழ்க்கை முழுவதும் குற்றமனசாட்சியோடு வாழ்ந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். And I believe he would have led the rest of his life with a pricking conscience. ஆனால் அந்த ஞானமற்ற ஒரு செயல்னாலே எப்படி அவர் மாட்டிக்கொண்டார்? Because of the thoughtless word and deed, he became entangled. அவருடைய வார்த்தையில் அவர் கவனம் செலுத்தாதபடியினால் He was not heed attention to his own words. நம்முடைய வார்த்தைகளை நாம் எவ்வளவு கவனமாய் வெளியே விட வேண்டும். We have to utter our words very carefully. நம்ம வார்த்தைகள் ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் அதற்கு இருக்கிறது. And our words have the creative power and the destructive power. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Bible says both the life and destruction are in the power of the tongue. ஆகவே நம்முடைய வார்த்தைகள் அவ்வளவு ஞானத்துடன் வெளிப்படுத்த வேண்டும். So we have to reveal our words, utter our words with wisdom. ஏராளம் வார்த்தைகள் நமக்கு பேச தெரியும். We know to talk in lot of words. நம்முடைய சிந்தையில் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. There are lot of words camped in our thought. அதை சரியாக தெரிந்தெடுத்து பேச வேண்டும். So we have to use it wisely. எதை எந்த இடத்துக்கு பேச வேண்டுமோ அந்த வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து பேச வேண்டும். We have to choose the words according to the situation and we have to talk. ஆகவே வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். So we have to be very careful in the words. அடுத்து பாருங்கள், இவனும் இவன் மனைவியும் செய்தது தவறு. The next thing is what he and his wife did was wrong. ஒரு தேவ மனுஷன் அதை எச்சரித்திருக்கிறான். A godly person has warned. இதை குறித்து இவர்களுக்குள் பேசி இருப்பார்கள். They would have discussed about it among themselves. அப்படித்தான் அவனை சிறைச்சாலையில் போட்டிருக்கிறார்கள். That's how they put him in prison.
அதுக்கு பிறகு அந்த மனைவி இன்னும் அதை மகா பயங்கரமாக எடுத்துக்கொண்டே இருக்கிறாள் மனதிலே. And after that, the Herodias, she took it so vehemently in her heart. அந்த நபரை விடக்கூடாது என்று அவள் வைராக்கியத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கிறாள். And she nurtured such an enmity, I should not leave him off. ஆனால் இந்த ஏரோது அப்படி ஒரு வைராக்கியத்தில் இருந்ததாக தெரியவில்லை. And it is not clear and it is not shown Herod was in such a animosity against John the இவன் Baptist. ஜெயில போட்டதோட விட்டு விடுவோம் என்று சொல்லி இவன் அமைதிப்பட்டு விட்டான். And he became quite content after putting behind the bars. ஆனால் தன் மனைவியை அந்த நிலைக்கு அவனால் இறக்கி கொண்டு வர முடியவில்லை. And it was quite he was not capable of bringing down the standard of the mental stature of his wife to that level. இந்த விஷயத்தில் அவளுக்குள் ஒருமனப்பட முடியவில்லை. And they could not become oneness. அதுதான் திடீரென்று சூழ்நிலை பார்த்து விளையாடி விட்டது. So that was the reason, and it was waiting for the situation and it erupted in the situation. சொந்த மனைவி கையிலே சிக்கி போனான். And he became entangled in the own hand of his own wife. மனைவி கணவன் என்பது அவர்களுடைய பிரைவேட் லைஃப், அவர்கள் உடைய உறவு வித்தியாசமானது. As a husband and wife, their personal and private life is different. ஆனால் அவள் இவர் எல்லாரோடு தர்பார்ல இருக்கும் பொழுது இவரை வார்த்தையினாலே பிடித்துக் கொண்டாள். But when he was in the darbar and he is in the enthroned, she got him catch hold of his own words. அவருடைய மனசிலே எவ்வளவு வேதனை எப்பொழுது இருந்திருக்கும். So what kind of animosity she was nurturing in her heart. சொந்த மனைவியும் மகளும் நான் பிடிக்காததை நான் விரும்பாததை நான் செய்ய என்னை நிர்பந்தித்து விட்டார்கள். So they are compelling, own wife and the daughter, they are compelling to do certain things which I don't want to do. எந்த சகோதரிகளும் இப்படி செய்யக்கூடாது. None of our sisters do like this. கணவனிடத்திலே நன்றாக இருப்பார்கள். They will behave quite well with their husbands. சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது கணவனை எங்கேயாவது பிடித்துக் கொள்வார்கள். When the relatives come home and they were talking, they will catch hold of husband unwantedly. கணவனும் மனைவியும் சேர்ந்து பேசி செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். So there are certain things which has to be discussed between the husband and wife and executed. வெளி மனிதர்கள் அல்லது சொந்தக்காரர்களுடைய முன்னிலையிலே கணவனை பிடித்து செய்ய வைக்கின்ற சூழ்நிலைக்கு ஆக்கக்கூடாது. And we should not go to such an extent wherein there is no room for the husband to escape and make things hard for him. கணவனும் அந்த நிலைக்கு ஆளாக கூடாது, அந்த நிலையில் குடும்பத்தை நடத்தக்கூடாது. And even the husband, he should not subject himself to such a situation. He should not rule his house in such a manner. விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். And he has to conduct himself with wisdom. அதான் வேதம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் விவேகத்தோடு அவர்களுடனே நடந்து கொள்ளுங்கள். And Bible advises the husbands, since because your wives are weaker vessels, you accordingly guide them. குடும்பங்களுக்குள்ளே ஒருமனக்கேடுகள் இருந்தால் அதை பேசி 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 அதை சரி செய்யுங்கள். If there is a discord in the household, you have to talk out and make a accord among you. கணவனும் மனைவியும் ரெண்டு விதமான கருத்துகளோடு தொடர்ந்து கொண்டிருக்காதீர்கள். The husband and wife, they should not lead the life with two different points of view. அதை குறித்து பேசி ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிலே ஒருமனப்பட்டு நில்லுங்கள். So talk it out and come to conclusion and be united in everything. இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட வேதனைகளும் சிக்கல்களும் வந்து விடலாம். So otherwise this kind of dangers and entanglements come later. கடைசியாக Finally, மிக முக்கியமான இந்த சப்ஜெக்டினுடைய முக்கிய விஷயம், the most important aspect of this lesson, தேவனுடைய வார்த்தையை பேச பயப்படாதிருங்கள். don't talk about the word of God fearfully. Don't have fear. குற்றத்தை உணர்த்த பயப்படாதிருங்கள். To indicate a wrongdoing, never ever fearful. உண்மையுள்ள இருதயத்தோடு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு பேசுங்கள். With a conviction that God is with us, talk the truth. மரணமே வந்தாலும் இந்த விஷயத்தில் பயப்பட வேண்டாம். Let the death may come, don't waver in this. தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் சொன்னதற்காக நாம் மரித்தோம் என்றால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த பலன் நமக்கு உண்டு. And there will be great rewards waiting for us in heaven if we talk the word of God truthfully. ஆகவே யோவான் ஸ்நாபகன் தேவனுடைய வார்த்தையை, தேவன் வைத்த ஒழுங்கை அப்படியே சொன்னதற்காக இரத்த சாட்சியாக மரித்தான். So John the Baptist, he was dead because he talked the dictates of the Lord and he talked the word of God correctly. மனிதனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையை நாம் அழுக்கவும் வேண்டாம், மறைக்கவும் வேண்டாம். But with the fear of people, we should not twist and the word of God. தேவனுடைய ஆவியின் ஏவுதலின்படி தெளிவாக பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். As per the guidance of the God, we have to talk the word of God with conviction and courageously. அதுதான் இந்த நிகழ்ச்சி நமக்கு கற்றுத் தருகிற பெரிய பாடம். So that is the great lesson that the incident teaches us.
ஆனால் ஒன்று தெரியும், but one thing is sure, தேவன் எப்பொழுது நமக்கு வேளையும் நேரம் வைத்திருக்கிறாரோ அப்பொழுதுதான் நமக்கு மரணம் வரும், மற்றபடி வரவே வராது. and death will embrace us only when the Lord has set at the set time of the Lord. எனவே இந்த விஷயத்தில் பயப்படாமல் முன் செல்வோம். So in this aspect, let us not fearful but move forward. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us all. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். Everyone kneel down. சிறிது நேரம் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். Let us look up to the Lord for some praise the Lord. Hallelujah. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ஆமென். இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன். சொல்லுவோமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ஆமென். இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் வாய் திறந்து தேவனிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே உம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். உம் வசனத்தில் நான் அறிந்ததை என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், மற்றவர்களுக்கு சொல்லுவேன். குறைகளை தெளிவாய் உணர்த்தி கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துவேன். அவருடைய மெய்யான உயர்வுக்காக நான் உழைப்பேன். ஆமேன். யோவான் ஸ்நாபகனை போல உம்முடைய வசனத்தை மறைக்காமல் நீர் வகுத்திருக்கிற ஒழுங்குகளை மற்றவர்களுக்கு சொல்லுவதில் தயங்காமல் வாழ்வேன், ஊழியம் செய்வேன். ஹல்லேலூயா. ஆமேன். உமது வார்த்தையின்படி நான் வாழ்ந்து மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அதன் நிமித்தம் மரணமே வந்தாலும் நான் பயப்படேன். நீர் என்னை பாதுகாக்கிறவர். நீர் எனக்காய் குறித்த அந்த வேளை மட்டும்
ஒருவரும் என்னை தொட முடியாது. நீர் அனுமதித்த காலத்தில் அனுமதித்த காரியத்தின்படியே நான் உம்மொண்டை வந்து சேருவேன். ஹல்லேலூயா. அந்த காரியத்தில் ஒரு உறுதியும் தெளிவும் எங்கள் எல்லாருடைய உள்ளங்களிலும் தருவீராக தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவுக்காய் வாழ, இயேசுவின் வசனத்துக்காய் வாழ, அந்த வசனத்தை தெளிவாய் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல, குறைகளை குற்றங்களை குற்றம் என்று சொல்ல கிருபை ஊற்றும் ஆண்டவரே, கிருபை ஊற்றும் ஆண்டவரே. சொந்த பிள்ளைகளுக்கு கூட குறையை உணர்த்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள் சில பெற்றோர்கள். அவர்களை தைரியப்படுத்துவீராக, அவர்கள் வாழ்விலே வெற்றியை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise God, praise God. நாங்கள் இந்த பகுதியில் இருந்து தியானத்தில் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவன் கிருபை செய்யும் ஐயா. எங்களுடைய அவசர வார்த்தைகள், உணர்ச்சி வயப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்டவைகளுக்கு எங்களை விலக்கி காரும். நல்ல ஒரு மனோ விருத்தி உள்ளவர்களாய், மனோ பக்குவம் உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ள அந்த மனோபலத்தை எங்களுக்கு தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. எங்கள் குற்றத்தை பிறர் உணர்த்தும் பொழுது அதை ஒத்துக்கொண்டு திருந்துகிற தன்மையை தாரும் ஆண்டவரே, தாரும். மற்றவர்கள் குற்றத்தை உணர்த்தும் பொழுது அதை எப்படி, எங்கே வைத்து, எப்படி, எந்த நிலையில் உணர்த்த வேண்டும் என்ற விவேகத்தை எங்களுக்கு நீர் தாரும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. கணவன் மனைவி உறவிலே, பிள்ளைகள் பெற்றோர் உறவிலே ஒரு நாளும் ஒருவரும் மற்றவர்கள் மத்தியில் வைத்து வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், தாங்கள் விரும்பாததை செய்ய நிர்பந்திக்கப்படுகிற சூழ்நிலைகள் வராதபடி குடும்பங்களில் ஒரு மனதின் ஆவியை தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள் ஒரு மனதின் ஆவியை தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்வின் காரியங்கள் இன்னொருவர் முன்னிலையில் பேசப்பட வேண்டிய நிலைமைகள் வராதபடி ஒவ்வொருவரையும் காத்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவ கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நீர் இன்றைக்கு எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இந்நாட்களில் ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிற உபத்திரவத்தின் நிகழ்ச்சிகளில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி தொடர்ந்து எங்களுக்கு கிருபை ஞானம் தருவீராக தகப்பனே. அடியானுக்கு உமது வார்த்தைகளும் தெளிவுகளையும் வெளிப்பாடுகளையும் தருவீராக தகப்பனே. உடைய பிள்ளைகள் அநேகர் இந்த ஜெப கூட்டங்களில் கடந்து வந்து ஆமென் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபத்தினாலும் வேத போதனைகளினாலும் நாங்கள் பலனடைந்து உமக்கு சாட்சிகளாய் வாழும்படி உதவி செய்வீராக. சகல காரியங்களையும் உமது திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.